வணக்கம். தமிழ் திரையுலக வரலாற்றில இரட்டை வேட படங்கள்ங்கிறது, அத செஞ்சு காட்டின ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பி.யு. சின்னப்பா தாங்க. அவர் ஒரு உத்தமபுத்திரன் நடிச்சாரு. பின்னாடி ஒரு உத்தமபுத்திரன் இருந்தது. நம்ம சிவாஜி சார் நடிச்சாரு. அதே பி.யு. சின்னப்பா 3 வேடத்துல நடிச்சாருங்க. மங்கையர்க்கரசிங்கிற படத்துல. நாகேஷ் ஒரு படத்துல 4 வேடம் பண்ண வச்சிருப்பாங்க. ராம், பட்டாபிராம், சீதாராம் அப்படிங்கிற மாரி பணக்கார குடும்பம்னு ஒரு படத்துல சும்மா ஒரு கேலிக்காக பண்ண வச்சிருப்பாங்க. எம்.ஆர். அல்வாஸும், குமாரி சச்சும் சொர்க்கம்ங்கிற படத்துல 4 கேரக்டரா வருவாங்க. 4 வாசு, 4 சச்சுங்கிற மாரி வருவாங்க. யாரும் செய்ய முடியாத ஒரு வேலைய ஒரே ஒரு நடிகர் செஞ்சிருக்காருன்னா, அது சிவாஜி கணேசன் தாங்க. எப்படி? அப்படின்னா, அவர் நடிச்ச நவராத்திரிய சொல்லலாம். வந்தனம் வந்தனம் இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதான். இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். நவராத்திரி நமக்கு தெரியும். கொலு நவராத்திரி சமயத்துல கொலு நடக்கும். 9 நாள் ராத்திரி. இந்த கதை இந்த 9 நாள் நடக்கிற மாரி தாங்க ஆரம்பிக்கும். கதை, வசனம், டைரக்ஷன் ஏ.பி. நாகராஜன். சிவாஜி கணேசன் ஐயாவுடைய ஆஸ்தான இயக்குனர்னு வச்சுக்கலாம். ஏன்னா, திருவிளையாடல் தொடங்கி தில்லானமோனாம்பால் வரைக்கும் எத்தனையோ படங்கள் வந்து அவருடைய வெற்றி படங்கள். திருவருட் செல்வன், திருமால் பெருமை எல்லாமே அவங்களுடைய படம் தான். இந்த படத்துல என்ன சிறப்பு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாம, ஒரு கருப்பு வெள்ளை படத்துல 9 கேரக்டர் நடிச்சிருப்பாருங்க சிவாஜி. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் பெருசா முக மாற்றம்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. சின்ன சின்ன மாற்றங்கள்லயே நம்மள மிரட்டுவார் அப்படியே. குரல் மூலமா மிரட்டுவார். உதாரணமா, படத்தோட கதைன்னு சொன்னா ரொம்ப சாதாரணமா சொல்லிடலாம். ஆனந்த்ங்கிற அந்த கதாநாயகன, கதாநாயகி சாவித்திரி விரும்புவாங்கங்க. இதுல என்ன ஆச்சரியம்? அத அவங்க வீட்ல எதிர்ப்பாங்க. எதிர்த்தா அவங்க சொல்லுவாங்க, "நாங்க சொல்ற பையன தான் நீ கல்யாணம் பண்ணணும். நாங்க சொல்ற பொண்ண தான் கல்யாணம் பண்ணணும்னு" அந்த பையன்ட்டயும், அதேபோல அந்த பொண்ணுட்டயும், அந்த பொண்ணோடைய அப்பா அங்கிட்டு சொல்லுவாரு, பையனோட அப்பா இங்கிட்டு சொல்லுவாரு. இதுல சஸ்பென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு பிடிக்காம அவங்க என்ன செய்வாங்க, கதாநாயகி வீட்ட விட்டு கிளம்பிருவாங்க. கிளம்பிட்டா, முதல் கதாநாயகன் ஆனந்த் இருந்து அவங்க பிரியிறாங்க. பிரிஞ்சு ஒவ்வொரு நாள் இரவும் அவங்க சந்திக்கக்கூடிய அந்த நபர்கள் யாருன்னு பார்த்தா, அத்தன பேரும் சிவாஜி கணேசன் தாங்க. அதுதான் ஆச்சரியம். முதல்ல அவங்க பார்க்குறதே யாருன்னு பார்த்தா, ஒரு இங்கிலீஷ்காரன் மாரி அந்த இதுவோ வச்சுட்டு அப்படி வந்து, "யார் நீ? எங்கேருந்து வர்ற? என்ன?" அப்படின்னு அப்படி பேசுவாரு. அந்த பேச்சும், அந்த இதுவும் நல்லா இருக்கும். வீட்டுக்கு கூட்டு போவாரு. இவங்க பயப்படுவாங்க. அப்புறம் அவங்க மகள கூப்பிடுவாரு. கூப்பிட்டுட்டு, "பயப்படாம தங்குமா" அப்படிம்பாரு. இப்ப இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, "சொல்லவா, கதை சொல்லவான்னு" ஒரு பாட்டு இருக்கும். விடியற்காலை எந்திச்சு பார்ப்பாங்க, அங்கேருந்து ஓடிருப்பாங்க அவங்க. முடிஞ்சுச்சா, அடுத்து இவங்க தப்பிச்சு ஓடுவாங்க. அப்ப போறப்ப, ஒரு பொண்ணு அப்ப இவங்க இந்த காய்கறி விக்கிறவங்க அவங்கள வந்து பார்த்து ஏமாத்தி கூட்டு போயி, "ஆமா, உன்ன மாரி அனாதை பெண்களுக்கெல்லாம் நாங்க தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்லி கூட்டு போயி, அது என்னதுன்னா, அது இந்த விலைமாதர்கள் இருக்கிற இடத்துக்குள்ள போய் மாட்டிக்கிருவாங்க. இப்படி மாட்டிக்கிட்டா, அவங்க இவங்க ரூம்குள்ள தள்ளப்படுறப்போ ஒரு குடிகாரன்ட்ட மாட்டிருவாங்கங்க. யாரு? நம்ம சிவாஜி தான். "இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம். இதுதான் எங்கள் உலகம்." இந்த பாட்டுக்கு சிவாஜி நடிச்சிருக்க அந்த ப ப நடிப்பும், பேண்ட் சட்டைய பார்த்தீங்கன்னா, அவ்வளவு போட்டுட்டு அதாவது ஒரு சிவாஜிக்கு இன்னொரு சிவாஜிக்கும் சத்தியமா வெளிநாட்டுக்காரன் பார்த்தான்னா, வடநாட்டுக்காரவங்க பார்த்தாங்கன்னா, இது அந்த ஆளுன்னே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும். இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம். கடைசில இவங்க இப்ப 4 அற விட்டுவாங்க பாருங்க, அந்த குடிகாரன. படார்ன்னு கால்ல விழுந்து கதறி, "அம்மா நான் இப்படி ஆயிட்டேம்மா, அப்படி ஆயிட்டேம்மான்னு" சொல்லி கதறுவாரு. அப்புறம் அங்கருந்து தப்பிச்சு போயிருவாங்க. அடுத்து எங்க போவாங்க அப்படின்னா, தப்பிச்சு பைத்தியம் மாரி நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பைத்தியம் மாரி நடிச்சா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவாங்க. ஆஸ்பத்திரியில டாக்டர பார்த்தா, டாக்டர் சிவாஜி தாங்க. அடேயப்பா! என்ன ஜென்டிலா இருப்பாருங்கிறீங்க. அந்த இடத்துல இந்த 2 பேரும் பேசிக்கிற முறை இருக்கே, முதல்ல இவங்க ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. பதிலுக்கு அவரு ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. 2 பேரும் மாறி மாறி சிரிச்சுட்டு, கடைசில, "ஆ சொல்லுமா, இப்ப என்ன என்ன உனக்கு குறைன்னு?" உடனே இங்கிலீஷ்ல இவங்க சொல்லுவாங்க. பதிலுக்கு அவரு இங்கிலீஷ்ல பேசுவார். அப்படியே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான். நான் தான் நோ, நோ, நோ நான் தங்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் கூட்டிட்டு போயிருவாங்க. எங்க கூட்டு போவாங்கன்னா, பைத்தியமா இருக்கக்கூடிய இடத்துல பூரா பெண் பைத்தியமா இருக்க இடத்துல. அப்ப வந்து இப்ப நம்ம சொல்றோமே ரீமிக்ஸ் பாட்டு, அது மாரி ஒவ்வொரு பைத்தியமும் ஒரு பாட்டு பாடுங்க. அது மனோரமா "ஏமாற சொன்னது நானும்" அப்படின்னு அந்த நானும் ஒரு பொண்ணுல வரக்கூடிய பாட்டு பாடுவாங்க. இவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க.
எல்லா பைத்தியமும் சேர்ந்து பாடி இது பண்ணுறப்ப, "என்ன சத்தம் போய் படுங்க எல்லாருன்னு" சொன்ன உடனே, அப்ப இவங்க தப்பிச்சு போறப்ப டாக்டர் வந்துருவார் திருப்பி. "ம்மா நீ பைத்தியம் இல்லன்னு எனக்கு தெரியும். நீ யாருன்னு?" கேட்பாங்க. அவரு சொல்லி பார்ப்பாரு. ஆனா அவர்ட்ட இருந்து தப்பிச்சு போயிருவாங்க. இப்ப பாருங்க ஒவ்வொரு நாள் இரவும் இவங்க தப்பிக்கிற போதெல்லாம் யார்ட்ட மாட்டுவாங்கன்னா, யாராவது ஒருத்தர் மாட்டுவாங்க. அதுல ஒரு சிவாஜி இருப்பாரு. இப்ப அடுத்ததா இவங்க தப்பிச்சு போறப்ப, அந்த பக்கமா ஒருத்தரு க இது கயிறு கட்டி மீச வச்சு, கையில துப்பாக்கி வச்சுட்டு அப்படியே வந்து இவங்க மேல மோதி அவங்கள பார்த்து கத்துனா, அது சிவாஜி தான். உடனே அதுக்குள்ள துப்பாக்கி வச்சு அவர் இது பண்ணி, "வாம்மா அங்கிட்டு வந்து நின்னுக்கோ" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அப்ப தான் கதைய சொல்வாரு. சொல்றபோது இப்படி தம்பிய இது பண்ணிட்டாங்க. நான் உடனே ஒரு 2 பேர சுட்டுட்டு அது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அதுக்குள்ள அவர ஷூட் பண்ணிருவாங்கங்க. இந்த படத்திலேயே இறந்து போற கேரக்டர் இது ஒண்ணு தான். இறந்துருவாரு. பார்த்துட்டு அழுதுட்டு அப்படியே ஓடுவாங்க. இப்ப இவங்க ஓடுறப்ப, அடுத்த நாளு இத நோக்கி ஓடுறாங்க. நவராத்திரி நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கிடையில அந்த சிவாஜிய வேற காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. "அவ இல்லாத உலகத்தில நான் எப்படிம்மா இருக்க போறேன்னு" ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் மாரி இருப்பாருங்க. அப்படி உடம்பெல்லாம் இதாகி ஒல்லியா இருப்பாரு. வித்தியாசமா இருப்பாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, செத்து போயிருவோம், தற்கொலை பண்ணிக்கிருவோம்ன்னு சொல்லி ரயில நோக்கி ஓடுவாங்கங்க, சாவித்திரி. இதில என்ன ஆச்சரியம்னா, இந்த 9 பேருக்கு ஈடு குடுத்து அந்த நடிகர் திலகம்னா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பட்டம் குடுக்கலாங்க. இப்ப இவர இப்படி இவங்க ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்து விவசாயிய அறிமுகப்படுத்துவாங்க. "போட்டது விளைஞ்சதடி முத்தம்மான்னு" ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வருவாரு. அப்ப இந்த பொண்ணு வரவும், அப்படியே ஓடி போய் காப்பாத்திட்டு, "எப்பா இப்படி போய் சாலாமம்மா இப்படியெல்லாம்" அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போவாரு. கூட்டு போனா, அந்த இடத்துல இதுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாகேஷ கூட்டு வந்துருவாங்க. நாகேஷ் தான் பூசாரி. அந்த இடம் மாரி நகைச்சுவை நீங்க பார்க்க முடியாதுங்க. ஒரு தள்ளு தள்ளி விடுவாங்கல்ல, கீழ விழுந்த நாகேஷ் சாமி வந்து ஆடி, "டேய் பூசாரிக்கு வேட்டி வாங்கி குட்றா, பூசாரிக்கு வேட்டி வாங்கி குடு." சரி தாயி போயிட்டு வான்னு. "ஏய் இருடா" அதுக்குள்ள என்னைய மலையேற சொல்லிக்கிட்டு, "இருடா." வேட்டி வாங்கி தரியா ஆகட்டுங்க இருடா 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 எழுந்துடுறா. அவன் பாவம்டா அவனுக்கு எல்லாம் செய்டா. இத விட்டுட்டு அத பேசிக்கிட்டு இருப்பாரு. எல்லாம் பண்ணிட்டு, அது அவரு போயிருவாரு. இந்த பாசமான குடும்பத்தை என் தங்கச்சி, அண்ணன் இவர் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா, உனக்கு கவலைப்படாதம்மாலாம் சொல்லுவாரு. அங்கருந்து தப்பிச்சு ஓடிருவாங்க. அப்ப யாரோ முணங்கக்கூடிய இடம் ஒரு இடத்துல காட்டுவாங்க, இவங்க காட்டுக்குள்ள. பார்த்தா ஒருத்தர் தவந்து தவந்து வருவாருங்க. கை கால்லாம் அழுகி போயி, முகமெல்லாம் இதாகி கோரமா, தொழுநோயாளியா ஒருத்தர் இருப்பாரு. பார்த்தா இவங்க பார்ப்பாங்க, அவரும் சிவாஜி. இவங்க போய் பக்கத்துல தொட்டு உட்கார்ந்து இது பண்ணு, "அம்மா தொடாதம்மா, ஏதாவது ஆயிரும்." "இல்ல பரவாயில்லன்ட்டு." "வாங்கய்யா நான் ஆஸ்பத்திரியில சேர்க்குறேன்." அப்படின்னு கொண்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவாங்க. அங்க ஒரு டாக்டரு வந்து, "ஐயா நீங்களா? நீங்கள்ல இப்ப அந்த ஜமீன்தாரா இருந்தவரு. ஐயா நீங்க போட்ட பிச்சையால தானே நான் படிச்சு டாக்டர் ஆனேன். அம்மா நான் பார்த்துக்கிறேன்ம்மா." அப்படின்னு அவர ஏத்துக்கிருவாரு. இப்ப உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே போவாங்க. இப்ப இவங்க என்ன பண்றதுன்னு சாகவும் முடியல, வீட்டுக்கு போகவும் முடியல, அவர மறக்கவும் முடியல. அப்படி யோசிச்சு போறப்ப, ஒரு நாடக இது தெருக்கூத்து நடக்கிற கூட்டத்தில போய் மாட்டிக்கிடுவாங்க. யார் நம்ம சிவாஜி தான். தில்லானா மோகனாம்பாள் பின்னாடி வந்துச்சுன்னா, அதே மாரியே இருப்பாருங்க அதில. வேஷ்டி கட்டி மீசை எடுத்து அப்படியே இது பண்ணி, இப்ப எல்லாரும் இது பண்ணி, "அம்மா நீங்க இங்கே இருங்கம்மா, ஒண்ணும் கவலைப்படாதீங்க." இதில அந்த நாடக நடிகைக்கு அந்த கூத்துல நடிக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும். இரவு கூத்து. இப்ப என்ன பண்றது? இப்ப எல்லாருங்க என்ன பண்ணுவாங்க, "இந்த அம்மா வந்திருக்கு அம்மாவ கேட்டு பாருங்க, படிச்ச அம்மா மாரி இருக்குன்னு." உடனே இவர் தயங்கி போய் கேட்பாரு, "அம்மா அப்படி சத்யவான் சாவித்திரி நாடகம். நீங்க படிச்சவங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க மேக்கப் போட்டு வந்து பக்கத்துல நின்னீங்கன்னா போதும்மா. சமாளிச்சு போடலாம். எங்கள எல்லாத்தையும் காப்பாத்துங்கம்மா. எம்மா எம்மான்னு" சிவாஜி அப்படி கேட்பாரு. சரின்ருவாங்க. அப்பதாங்க இந்த படத்துல இத்தன பாட்டையும் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. இந்த ஒரு பாட்டு மட்டும் நாடக உலகின் ஆசான் என்று அழைக்கப்படுகின்ற சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதியிருப்பாருங்க. அவருடைய சத்யவான் சாவித்திரி நாடகத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து போடுவாங்க. "ராஜாதி ராஜாமகன்னு" ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. ராஜாதி ராஜமகா ராஜவீர பிரதாப ராஜாதி ராஜமகா "தங்கச் சருகச் சேலை எங்கும் பளபளக்கன்னு" அவங்க பாடிக்கிட்டு வருவாங்க. அதுல அந்த அந்த நாடக காட்சியில 2 பேர் நடிக்கிறத பார்த்தீங்கன்னா, எப்படி கொஞ்சம் செயற்கையா மேடையில நடிப்பாங்கங்கிறத அதுல வச்சுதாங்க தெரிஞ்சுக்கணும். இவர் தூங்கிட்டு இருக்கப்ப வந்து அவங்க அப்படி தொட்ட உடனே, "அ எப்படி என்னைய தொட போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, "யார் நீ?" அப்படின்னோடனே பாட்டுலயே சொல்லுவாங்க. "அஷ்டபதி பௌத்ரி அக்கம் பக்கத்தோர்கள் நீ அழைக்கும் பேர் சாவித்ரின்னு." உடனே அந்த பின்பாட்டுக்காரரு "சாவித்ரி" அப்படின்னு முடிப்பாரு. சாவித்ரி
இன்னும் மனம் ஆனதோ அப்படின்னு இவர் கேட்பாரு. ஆஹா! அப்படின்னு அங்கேருந்து கூட சவுண்டு கொடுப்பாய்ங்க. இல்லைன்னு சொன்ன உடனே, நேற்று வரை இல்லை, இன்றென்னவோ அப்படின்ன உடனே, உடனே அந்த ஒரு வேகமான இத வந்து டிஎம்எஸ் குரல்ல சிவாஜி சொல்றது அவ்வளோ அருமையா இருக்குங்க. "ரூப சித்திர மாமர குயிலே உனக்கு ஒரு வாசகத்தினை நான் உரைத்திட நாவினித்திடுமோ அன்பினே இன்பமாய் இங்கு வா" அப்படின்னு அந்த பாட்டு. இத நீங்க இப்ப நாடகத்த பார்த்தா தாங்க, படத்துல வரக்கூடிய சிறு நாடகம். ரூப சித்திர மாமர குயிலே உனக்கு ஒரு வாசகத்தினை நான் உரைத்திட நாடி நிற்கிறார். எல்லாம் முடிஞ்சு, நாடகம் முடிஞ்சு இவங்க போய் அவங்கள்ட்ட படம் படம் கொடுக்க போவாங்கல்ல, தப்பிச்சு போயிருவாங்க. இப்ப பாருங்க, இங்கேயும் தப்பிச்சுட்டாங்களா? நாள் போயிட்டே இருக்கும். 8வது நாள். அங்க புலி வேட்டை ஒரு புலி இவங்கள விரட்டிட்டு வரும். அப்போ ஒருத்தர் சுட்டு அந்த புலிய இது பண்ணிட்டு, காப்பாத்துறவர் யாருன்னு பார்த்தா, ஒரு பெரிய வேட்டைக்காரரு. அவரும் போலீஸ் அதிகாரி, சிவாஜி. தங்க பதக்கம் சிவாஜிக்கு முன்னோடி அவர்தாங்க. அவரு உடனே வர வச்சு, இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க இந்த நாடகக்காரவன்ட்டருந்து மேக்கப் இது பண்ணி, ஆம்பள வேஷம் போட்டுக்கிடுவாங்க. இவர பார்த்துட்டு, இவர் போலீஸ் அதிகாரின்னு தெரியாது. இவர்ட்ட போய், "நான் ஒரு சிஐடி. அதனால நான் வந்து மாறு வேஷத்துல இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் சிஐடி" அப்படின்னு சொல்லி முதுகுல டம் டம்னு அடிப்பாரு. எம்மா எம்மான்னு அது. சாப்பிடு" அப்படின்ட்டு பெரிய சிக்கன் எடுத்து அப்படி பயங்கரமா சாப்பிடுவாரு. "சாப்பிடு" அப்படின்னு சொல்லி. "ஒண்ணும் பயப்படாத." அதே மாரி எல்லாம் முடிச்சுட்டு, இரவு தப்பிச்சு போறதுக்கு இந்த அம்மா எப்பயும் போல கிளம்புங்க. லைட் எரியும். திரும்பி பார்த்தா நின்னுட்டு இருப்பாரு போலீஸ் ஆஃபீசர். "என்ன சிஐடி? யாரு எனக்கு தெரியாதா? ஆனந்த தானே காதலிச்ச? பொண்ணு வேணான்ட்டு தான் ஓடி வந்த பாவி. ஆனந்த தான் உனக்கு மாப்பிள்ளையா பார்த்துருந்தாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்தானே எல்லாம் நல்லா நடந்திருக்கான். நான் யார் தெரியுமா? அவங்க பெரியப்பா. தெரிஞ்சுக்கோ" அப்படின்ன உடனே அப்படியே கால் விழுந்து கும்பிடுவாங்க. "சரி போ, வீட்டுக்கு போ. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க போ" அப்படின்னு அனுப்பி வைப்பாரு. இப்ப அந்த அந்த சிவாஜிக்கு இவங்க வரப்போறாங்கன்னு தெரியாதுங்க. அவர் செத்து போயிரலாம்னு சொல்லிட்டு மாத்திரைய போட்டு போவார்ல, வந்து கதவ திறந்துருவாங்க அவங்க. அப்ப 2 பேருடைய அந்த அந்த இத்தன நாள் பிரிஞ்சிருந்த சோகமெல்லாம் காமிச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. படத்த முடிக்கிறதாங்க அழகா இருக்கும். எப்படின்னா, இவங்க மேடையில உட்காந்துருப்பாங்கல்ல, அப்ப அவங்க சொல்லுவாங்க, "பாருங்க, இந்த 9 நாளும் நான் வந்து ஒவ்வொருத்தர் வந்து என்ன பாதுகாத்தாங்க. அவங்க எல்லாரையும் கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்கேன். இந்தா வர்றாங்க பாருங்க" அப்படின்னு சொல்றப்ப, அழகா காட்டுவாங்கங்க. அதுவும் அந்த இந்த ஸ்டைலிஷ் சிவாஜி வர்றது, அதேபோல அந்த குடிகார சிவாஜி வர்றது, அதேபோல அந்த தொழுநோயாளி வர்றது, இது நாடக கோஷ்டி வர்றப்ப, பெண்கள் வர்றப்ப அந்த வழியில போயிருவாங்க. "ஐயய்யோ! இங்கிட்டு வந்துட்டோமா? அங்கிட்டு வாங்க" அப்படின்ட்டு இந்த பக்கம் வர்றது. அது மாரி அந்த கிராமத்துக்காரர் வர்றது. கடைசியா போலீஸ் ஆஃபீசர் ஹஹா! ஹஹஹா! அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அவர் வர்றது. இப்ப இவங்க எல்லாரையும் ஒரு ஃப்ரேம்ல காட்டுவாங்க. இங்க பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருப்பாங்க. அங்க ஒரு ஃப்ரேம்ல. இதுல ஒவ்வொருத்தரும் அந்தந்த கேரக்டருக்கு ஏற்றபடி உட்காந்துருப்பாங்க. போலீஸ் அதிகாரி கம்பீரமா, அவர் தொழுநோயாளி உடம்பு இதாகும். அந்த இப்ப இவர் வந்து குத்த வச்சு உட்காந்துருப்பாரு சேர்லயே. இவங்க நாடகக்காரங்க உட்காந்துருக்கிறது. இப்படி அந்த இத்தனை பேரும் உட்காந்துருக்கிறதையும், அந்த ஃப்ரேம் தனி ஃப்ரேமா என்னன்னு நமக்கு தெரியல. இங்கிட்டு 4, இங்கிட்டு 4 அத காட்டுறபோது, இதுல ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு. வச்சு இந்த படத்த முடிக்கிறபோது, உண்மையிலேயே எந்திரிச்சு நின்னு கைதட்ட தோணுங்க. ஒரு நடிகர் இத்தனை சாதிச்சிருக்காருன்னு சொன்னா, இசை கே.வி. மகாதேவன், ஒளிப்பதிவு W.R. சுப்பாராவ், எடிட்டிங் வந்து ராஜன், டி.ஆர். நடராஜன். இந்த படத்த விஜயலட்சுமி பிக்சர்ஸுங்கிற பேர்ல ஏ.பி. நாகராஜன் வெளியிட்டிருப்பாரு. இப்ப கூட நீங்க இதுல எல்லாம் டிவியில ஒரு பேட்டியில அந்த அம்மா பேசிட்டு இருக்கிறத எங்க அப்பா ஏ.பி. நாகராஜன் பார்ப்பீங்க. ஏ.பி. நாகராஜன் பற்றிய நினைவுகள அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. அவங்க தாங்க அவங்க விஜயலட்சுமிங்கிறது. இந்த படத்த தயாரிச்சிருக்கிறது ஏ.பி. நாகராஜன். எப்போவாவது நேரம் இருந்தா, நீங்க இந்த படத்த பாருங்க. நவராத்திரி உண்மையிலேயே இத்தனை பாடல்களோடும், இவ்வளவு நகைச்சுவையோடும், எல்லாவற்றுக்கும் மேல பிரிந்த காதலர்கள் சேர்கின்ற அந்த அழகோடும் இந்த படம் மிகச்சிறப்பா எடுக்கப்பட்டிருக்கும். சிவாஜி கணேசன் அவர்களுடைய 100வது படம்ங்க இது. அதான் ஆச்சரியம். 100வது படம் வெற்றி கண்டதா வரலாறே இல்லேம்பாங்க. ஆனா, இவருக்கு வெற்றி கண்டது. 100வது படத்தில் 9 பாத்திரங்கள்ல இவர் நடிச்சிருப்பார். பிற்காலத்துல என்னுடைய இணைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் தசாவதாரத்துல 10 வேடம் போட்டிருப்பார். அது பெரிய ஆச்சரியமா இருக்கும். எனவே இந்த நவராத்திரி படம் வாய்ப்பு கிடைக்கிற போது குடும்பத்தோடு பாருங்கள். அரிய பாடல்கள்,
இனிய இசை, அருமையான படப்பிடிப்பு, ஒப்பற்ற நடிகர்கள், அற்புதமான படம் நவராத்திரி. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன்.